அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா சைனீஸ் கேபேஜ் சிக்கன் ரோல் தாங்க பண்ண போகிறோம். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 200 கிராம் சிக்கன் கீமா எடுத்துருக்கேன். நான் 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகா, வெங்காயத்தால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். அது கூட கொஞ்சம் மல்லித்தலை, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1/2 டீஸ்பூன் பெப்பர், 1/2 டீஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நமக்கு ஸ்டஃபிங் தயாராகிடுச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நான் சைனீஸ் கேபேஜ் எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த கேபேஜ் கிடைக்கலன்னா சும்மா நார்மலாக கிடைக்கிற கேபேஜும் யூஸ் பண்ணிக்கிறலாம். இப்போ இதனுடைய ஓரங்களை நம்ம கட் பண்ணிக்கிறலாம். ஒரு கடாயில் நான் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இந்த கேபேஜை ஒவ்வொரு இலையாக எடுத்து நம்ம குக் பண்ண போகிறோம். குக் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி தனித்தனியாக வரும். இப்போ எல்லாத்தையும் எடுத்து கொதிக்கிற தண்ணியில் போட்டுருங்க. போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கோங்க. எதனால் அந்த ஸ்டெப் பண்ணுறோம்னா, நமக்கு சிக்கனை உள்ளே வச்சு நம்ம ரோல் பண்ண போகிறோம். ரோல் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டெப் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மூடி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம எடுத்து ரோல் பண்ணிடலாம். இப்போது ஒரு கட்டருக்கு மாற்றிடுங்க. நம்ம செஞ்சு வச்ச ஸ்டஃப்பை இப்போ சென்டரில் வச்சிடலாம். வச்சு 2 சைடும் மடித்து விட்டுக்கோங்க. மடித்து விட்டால் தான் நமக்கு அந்த ஃபில்லிங் வெளியில் வராது. மடித்து விட்டு ரோல் பண்ணிக்கோங்க. கேபேஜை குக் பண்ணனால நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க இது. சிக்கனும் கேபேஜ் தான் அதில் சேர்த்துருக்கோம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ 2 பக்கமும் பாருங்கள் க்ளோஸ் ஆகிடுச்சு. நம்ம 2 பக்கம் மடித்து வச்சனால இந்த ரோல் பிரியாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு டூத் பிக் வச்சு நம்ம குத்தி வச்சிடலாம். இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வரை நம்ம குக் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஒரு 5 மினிட்ஸ் நம்ம தண்ணியில் வேக வச்சோம் கேபேஜை. ஒரு 10 நிமிஷம் குக் ஆகட்டும். அதுக்கிடையில் நம்ம ஒரு பேனில் நான் கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் சேர்த்துருக்கேன். நீங்கள் பட்டர் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நார்மல் ஆயில் சேர்த்துக்கலாம். சூப்பராக நமக்கு கேபேஜ் ரோல் குக் ஆயிடுச்சு. இதை நம்ம அந்த ஆயிலில் லைட்டாக பெரட்டி டோஸ்ட் பண்ண போகிறோம். பண்ணுறனால இன்னும் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது ஆப்ஷனல் தான், இல்லை நீங்கள் அப்படியே சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்லாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சு இப்போ அந்த பக்கமும் நம்ம டோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்படி சாப்பிட போவேல இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை சில்லி சாஸ் இல்லைன்னா டொமேட்டோ சாஸோடு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஹோம்மேட் டொமேட்டோ சாஸ் தாங்க. என் சேனலில் சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி அடிக்கடி நமக்கு டொமேட்டோ சாஸ் தேவைப்படுறனால கடையில் வாங்குறத விட நம்ம வீட்டில் செஞ்சு வைக்கிறது பெஸ்ட்டு. நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.